அப்ப ஆண்டவரை உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சமீபமாய் உங்க பக்கத்துல எப்பவும் துணையாவே இருப்பார். உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய படிப்புல, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உங்க கூடவே ஒருவர் இருக்கிறதை உணர முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? உண்மையாய் அவரை கூப்பிடணும், விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதிலும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு துணை நின்று என் கூடவே இருந்த நடத்தணும் அப்படின்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா, நீங்க மெய்யாகவே கூப்பிட்டா அவர் உங்க பக்கத்துல இருந்து நடத்துவதை பார்க்க முடியும். அது உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கூட இந்த அனுபவம் உண்டு. சில நாள் எப்பவும் இயேசு கூடவே இருக்கிறத உணர்வீங்க. சில நாள் தான் ஆண்டவர் விலகிட்டாரோன்ற உணர்வு வரும். நீங்க யோசித்து பார்த்தா அந்த நாள்ல வேத வாசித்து ஜெபம் பண்ணாம சும்மா கடமைக்காக ஜெபிச்சுட்டு போயிருப்பீங்க. அப்போ உண்மையா நீங்க சின்சியரா தேடி ஜெபிச்சிட்டீங்கன்னா எப்பவும் ஆண்டவர் கூட இருக்கிறதை உணர முடியும். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் கூட நீங்க இருக்கணும், எப்பவுமே என் கூடவே இருக்கிறத நான் உணரணும், நீ எனக்கு துணையாயிருந்த நடத்தணும், ஒரு நாள் நான் தன்மையை உணரக்கூடாது, என் கூடவே இருந்த நடத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.